இயேசுவில் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளிலும் நமக்கு தரப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனமானது எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 11வது வசனம். மேய்ப்பனர் போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்பதுவே. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னலமற்ற தியாகத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். இயேசு நம் பாவங்களையும் துன்பங்களையும் தம்மேல் நமக்காக ஏற்றுக்கொண்டார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரும் கூட தனது நிருபத்தில் கூறுகிறார். இன்றைக்கு பிரச்சனைகளே வாழ்க்கை என்றாகி போன காலம் இது. வாழ வகையறியாமல், வாழ்க்கை பாதையில் சரியான வழி தெரியாமல் வாடி தவிக்கும் ஆடுகளாகிய நமக்கு முடிவில்லா வாழ்வின் நானே வாசல், என் வழியாக வருவோருக்கு ஆபத்து இல்லை என உறுதிமொழி தந்து நம் உள்ள மனக்காயங்களுக்கு மருந்திடும் உண்மையான மருத்துவராக திகழ்கிறார் இயேசு. ஆயனைப் போல் தம் மந்தையை மேய்ப்பார், தம் ஆட்டுக்குட்டியை தம் கையால் சுமந்து ஒன்று சேர்ப்பார் என்ற இந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் இன்றைக்கு நம்பிக்கையின் வாழ்வை நமக்கு தருகிறது. எனவே நல்ல ஆயராக ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்து வாழும் பொழுது அவர் நம்மை தோள் மீது சுமந்து கொண்டு வருகிற ஒரு நல்ல ஆயனாக இருக்கிறார், வழிநடத்துகிறார். எனவே அவர் வழி நடப்போம். அதன் வழியாக இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியோடு வாழ எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் தாமே இந்த நாளிலும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். God bless you all.